நைட் நேரத்தில் விமென்ஸாக நம்ம வெளியே போகிறது கொஞ்சம் நமக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். எதனாலனா விமன் ஹராஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், செக்ஷுவல் அப்யூஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால நம்ம ஒரு விமனாக வெளியே போகிறப்போ செக்யூராக போகணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுக்கு நிறையா சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் டெக்னாலஜி வளர வளர அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட செக்யூரிட்டிக்காகவும் ஒரு கேஜெட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கேஜெட் பார்த்திங்கன்னா நம்ம கையில் பிரேஸ்லெட் மாதிரி வேர் பண்ணிக்கலாம். அந்த பிரேஸ்லெட் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுன்னா, நமக்கு ஒரு டிஃபிகல்ட்டான டைம்ஸ் வருது, நம்ம செக்யூர்டாக ஃபீல் பண்ணல அப்படின்னா இந்த பிரேஸ்லெட்டில் ஒரு கேப்சியூல் இருக்குமா. அந்த கேப்சியூல் பார்த்திங்கன்னா நம்ம சேஃப்டியாக ஃபீல் பண்ணாத டைம்ஸில் அந்த கேப்சியூல் வந்து பிரேக் ஆகி அந்த கேப்சியூல்லேருந்து ஒரு கேஸ் மாதிரி ஒரு ஆடர் ஸ்மெல்லு ஸ்ட்ராங்காக வருமா. அப்போ வந்து ஒரு 100 மீட்டர்ஸ் வரைக்கும் இருக்க பீப்புளுக்கு அது அவேர்னஸ் ஒரு ஆடர் ஸ்மெல் வெளியே வருமாம்மா. அந்த ஆடர் ஸ்மெல் வந்து அந்த நம்ம விக்டிமை ஓட விட்டுரும் அப்படிங்கிறாங்க. நம்ம கிட்ட இருந்து ஓட விட்டுரும் அந்த விக்டிமை. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆடர் ஸ்மெல் வரும். இது பார்த்திங்கன்னா எந்த ஒரு வைலன்ஸும் இல்லாமல் அந்த பிரேஸ்லெட்டு நம்ம வேர் பண்ணியிருக்கும் போது அதுக்குள்ளே இருக்க கேப்சியூல் வந்து பிரேக் ஆகி அந்த கேப்சியூல் வந்து நம்ம பீப்புள் ஆப்போசிட்டாக இருக்க விக்டிமை அது ஸ்ட்ராங்காக போயிட்டு தாக்கிரும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கேஜெட் பேர் பார்த்திங்கன்னா செல்ஃப் டிஃபென்ஸ் பிரேஸ்லெட். ஸோ இந்த பிரேஸ்லெட்டை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அமேசானில் அவைலபிளாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சப்போஸ் நீங்கள் சில நேரத்தில் செக்யூர்டாக ஃபீல் பண்ணாத டைமெல்லாம் இந்த பிரேஸ்லெட்டை வேர் பண்ணி நீங்கள் போட்டுட்டு தைரியமாக போயிட்டு வரலாம். ஏன்னா இந்த பிரேஸ்லெட் பார்த்திங்கன்னா அவ்வளோ செக்யூர்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விமனாக நிறைய இடத்துல சேஃப்டி அண்ட் ப்ரிகாஷனஸாக இருக்கணும். அதுக்காக இந்த மாதிரி கேஜெட்ஸ் நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேஜெட்ஸை கம்பல்சரி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சேஃபாக ஃபீல் பண்ணிக்கலாம். ஸோ தட் நம்மளுக்கு ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் மாதிரியும் இருக்கும். நிறையா பீப்புள் ஸோ இந்த மாதிரி விக்டிம்ஸ்க்கெல்லாம் கண்டிப்பாக இது ஒரு லெசனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விமனாக நம்ம செக்யூர்டாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ இந்த நிறையா விஷயம் போயிட்டுருக்குல்ல, நம்ம ஒரு விமன் ஹராஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், விமன் செக்ஷுவல் அப்யூஸாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்மளோட ஸ்டேட்டில் போயிட்டு தானே இருக்குது. ஸோ அதை எப்படி ஒரு கேஜெட் மூலமாக நம்ம செக்யூர் பண்ணிக்கலாங்கிறதுக்காக ஒரு கேஜெட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கேஜெட்னால் நான் ப்ராடக்ட் அட்வர்டைஸ்மெண்ட் இல்லை, நான் வந்து செல்ஃப் டிஃபென்ஸ்ன்னு தேடுறப்போ இந்த மாதிரி ஒரு கேஜெட் வந்தது, அது உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன். இந்த கேஜெட் பார்த்திங்கன்னா இந்த கேஜெட்குள்ளே ஒரு கேப்சியூல் இருக்குமாம்மா. அந்த கேப்சியூல் வந்து நம்ம ஏதாவது சேஃபராக ஃபீல் பண்ணாதப்போ அந்த கேப்சியூல் பிரேக் ஆகி அந்த கேப்சியூல்லேருந்து ஒரு ஸ்ட்ராங்கான சென்ட், அதாவது ஒரு கேஸ் ஸ்மெல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கரான கேஸ் ஸ்மெல் வந்து வெளியே வருமா. ஸோ நமக்கு ஆப்போசிட்டில் இருக்க பீப்புள்னால அந்த 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 ஃப்ளோரன்ஸ் ஸ்மெல்லை தாங்கவே முடியாதாமா. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராங்கரான ஸ்மெல் வருமா. அதுவும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பீப்புளுக்கும் அது வந்து ஒரு அலர்ட்டிங்காக ஒரு 100 மீட்டர் வரைக்கும் அந்த ஸ்மெல் வந்து பரவும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராங்கரான ஒரு சென்ட் ஸ்மெல் வரப்போ, ஆர்டர் ஸ்மெல் வரப்போ நமக்கு வந்து அந்த விக்டிம் வந்து ஓடிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கேஜெட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நமக்கு ஒரு செக்யூர்ட் ஃபீலிங்கும் வரும். இனிமேல் நம்ம விக்டிம் நம்மக்கிட்ட வராமையும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேஜெட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி விடுறேன் இந்த ப்ராடக்டை. அதுக்கப்புறம் செல்ஃப் டிஃபென்ஸ் ப்ராடக்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி விடுறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மோர் வீடியோஸ் வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் கண்டிப்பாக எவ்ரிடே வந்துகிட்டே இருக்கும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.